உலகில் இருக்கும் கோடிக்கணக்கான உயிரினங்களில் ஏன் குர்ஆன் குறிப்பாக ஒரு ஈயை எடுத்துக்காட்டாக கூறுகிறது என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? உலகில் உள்ள உயிரினங்களின் 99.9% இனங்கள் உணவை உடலுக்குள் செரிமானம் செய்கின்றன. நாமும் அப்படித்தான் உணவை உண்ணுகிறோம். பிறகு நமது உடல் அதை செரிமானம் செய்கிறது. ஆனால் ஒரு சிறிய உயிரினம், நாம் தினமும் பார்க்கும் ஒரு சாதாரண ஈ, அதன் செரிமான முறை முற்றிலும் வேறுபட்டது. ஈ உணவை நேரடியாக உண்ணாது. அதாவது ஈ உணவின் மீது தனது செரிமான நொதிகளை என்சைம்ஸ் உமிழ்கிறது. அவை உணவை திரவமாக்கி உடலுக்கு வெளியே ஓரளவு செரிமானம் செய்கின்றன. பின்னர் தனது புரோபோஸ்கிஸ் எனப்படும் குழாய் போன்ற வாயின் மூலம் அந்த உணவை உறிஞ்சிக் கொள்கிறது. ஒருமுறை ஈ உணவை எடுத்துவிட்டால் அதை மீண்டும் முழுமையாக மீட்டெடுக்க முடியாது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், ஒரு ஈயின் வாயிலிருந்து உணவை மீட்பதை விட ஒரு சிங்கத்தின் தாடையிலிருந்து உணவை மீட்பது எளிதானதாக இருக்கலாம். இதைத்தான் அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆனில் கூறுகிறான். அந்த ஈ அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பறித்துக் கொண்டால் அதை அதனிடமிருந்து மீட்டெடுக்க அவர்களால் முடியாது. சூரத்துல் ஹஜ் வசனம் 73. இந்த உண்மையை பூச்சியியல் விஞ்ஞானிகள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்புதான் கண்டறிந்தனர். அப்படி இருக்க 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத ஒருவர் இந்த விஷயத்தை எவ்வாறு விளக்கினார்? மேலும் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கும்போது அவற்றில் குறிப்பாக ஈயை மட்டும் எடுத்துக்காட்டாக ஏன் குறிப்பிட வேண்டும்? சிறியதாக தோன்றும் ஒரு படைப்பின் பின்னாலும் மனித அறிவை வியக்க வைக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. சிந்தித்து உணரும் மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல் குர்ஆன்